இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கக்கா போன? இல்ல தேனு, ஏன்க்கா என்ன இப்படி பயமுறுத்துற? ராத்திரி முழுக்க அம்மாக்கும் எனக்கும் தூக்கமே இல்ல தெரியுமா? உயிரை புடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம். எதா இருந்தாலும் ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? போனும் நீ எடுக்கல, என்ன ஆச்சு? என்ன கையெல்லாம் இப்படி இருக்கு? இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல. என்னாச்சுக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேனு. எல்லாம் சுடுது. என்னாச்சு? இல்ல தேனு, என்ன காய்ச்சலா இருக்கு? தேனு பயப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுக்கா. அக்கா, ஏன்க்கா கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? கவனமா தான் இருந்தோம், ஆனா எப்படியோ ஃப்ரீசருக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்னக்கா நீ? தேனு, என்னக்கா? இங்க பாரு, தமிழ் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீயும் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. போ, வீட்ல போய் ரெஸ்ட் எடு. இல்ல ஜனாமா, நான் அக்கா கூடவே இருக்கேன். தேனு, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன் உன் கூட. இட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கூட்டிட்டு வா. உட்காரு. தமிழ், உட்காரு. ஜனமா, நான் வீட்டுக்கு போயிடுறேன். அம்மா வர அங்க பதட்டமா இருப்பாங்க. இசை பாப்பாவை வர நான் பார்க்கணும். தமிழ், உனக்கு காய்ச்சல் அடிக்குது. இந்த நேரத்துல நீ அங்க போனா இசைக்கு காய்ச்சல் ஓட்டிக்காதா? அவ குழந்தை, அவளால ஃபீவர் எல்லாம் தாங்க முடியாது. நீ இங்கே ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியான உடனே நானே உன்னை அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா? தேனு, நீ இங்கே இருந்து அக்காவை பாத்துக்கோ. நீயும் நல்லா ரெஸ்ட் எடு. சரிங்க ஜனாமா. ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேனு, அழாத தேனு, நான் தான் வந்துட்டல. அக்கா, அம்மா ரொம்ப பயந்து போயிடுச்சுக்கா. அம்மா உடனே உன்னை பார்க்கணும்னு நினைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நாமளே அங்க போலாம். நீ பயப்படாத. பாரு, ஜனாமா சொன்ன மாதிரி உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அதான் உன்கிட்ட போன்ல ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்கல்ல. நீ தூங்க வேண்டியதானே? எப்படிக்கா தூங்க முடியும்? உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நாங்கெல்லாம் தவிச்சு போயிருந்தோம். எப்படி தூக்கம் வரும்? சரி, அழக்கூடாது. இங்க பாரு,